முதலாக திமுக கூட்டணியில் எழுப்பினவங்களே விசிகா தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், விசிகா என்ன மாதிரி ஒரு யூட்டர்ன் அடிச்சிட்டாங்கன்னா, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணா, நாங்கள் அதிகாரத்தில் பங்கு வேணா, இப்போ அதுக்கான நேரம் இல்லை அப்படின்லாம் பின்வாங்கிட்டாங்க. ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் திமுக கூட்டணி இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றா வச்சுருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. அதுக்கு போட்டி கொடுக்குற அளவுக்கு எமர்ஜி ஆகிட்டு இருக்கிறது. நாளும் பொழுதும் தன் பலத்தை பெருக்கி கொண்டு வர்றது தாவேகா தாங்க. இன்னைக்கு நாளும் பொழுதும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள்லேருந்து ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இப்படி எல்லா செக்ஷனும், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ். இது உச்சநீதிமன்றம் 80களில் அளித்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை இன்னைக்கு பாருங்கள், இத்தனை வருஷம் கழித்து, ஒரு 40 வருஷம் கழித்து அமுல்படுத்த மாட்டேன்னு திமுக ஆட்சி அடம் பிடிக்குது. மதுக்கடைகளை நீங்கள் மூடினீங்கன்றீங்க. 700 கோடி ரூபாய் பொங்கலுக்கு ஒரே நாளில் சேல்ஸ் ஆகுது. மது விற்பனை அதிகரிச்சிருக்கு. கடையை மூடுறேன்னு சொல்லிட்டு ஊர் பூரா அன்லைசன்ஸ்டு பார்ஸை திறந்து வச்சுருக்கீங்க. இப்போ விற்பனை குறைஞ்சிருக்குதா? என்ன பேசுனாங்க கனிமொழி போன தேர்தலுக்கு முன்னால் சட்டமன்ற? ஆனால் என்ன சொல்கிறாரு நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம், அவங்கெல்லாம் போராடுறது இப்போ ஃபேஷனுக்கு எலெக்ஷன் வந்தான்னு போராடுகிற அந்த மக்களை கேவலப்படுத்துகிறாரு. அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். திமுகவுடைய கூட்டணி ரொம்ப பலவீனமா இருக்கு. ஒரு பக்கம் காங்கிரஸ் திமுகவோட பேச்சுவார்த்தை கட்டாயிருக்குன்னு சொல்றாங்க. இதே கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு ராகுல் அவர்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. என்ன நடக்குது கூட்டணியில்? திமுக கூட்டணி பலவீனமாக இருக்குதுன்றதை நான் ஒத்துக்கல. அது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. காங்கிரஸ் கட்டாவில் முரண்டு பிடிக்குதுன்னு ஒன்றா சொல்லலாம். காங்கிரஸ் கட்சி போன பழைய தேர்தல்கள்லேருந்து இப்போ இந்த வாட்டி இந்த தேர்தலுக்கு அது எடுக்கிற நிலை முற்றிலும் மாறுபட்ட நிலையாக இருக்குங்க. அது திமுக எதிர்பார்க்கலைங்க. வழக்கம் போல் 25 சீட்டை கொடுப்போம், சில ஃபேவர்ஸ் பண்ணுவோம், சரியாயிடும் நினச்சாங்க. பட்டு இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் ஒரு ரீதிங்கிங் வந்திருக்கு. எவ்வளோ நாளைக்கு நம்ம இவங்களுக்கு பல்லக்கு தூக்கிட்டு இருக்கிறது, இவங்கள நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இடம் கேட்கணும். அதுக்கு நியாயங்கள் இருக்குதானா? நியாயம் இருக்குது. இப்போ மத்திய அரசில் இவங்க போட்டு சண்டை போட்டு துறையெல்லாம் வாங்குகிறாங்க திமுக. அப்போ அவங்க ஆட்சியில் மட்டும் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டேன், நாங்கள் மட்டும்தான், திமுக மட்டும்தான் ஆட்சி பண்ணுவோன்னா அது சரியில்லை. ஆனால் காங்கிரஸ் இவ்வளோ நாளாக விட்டுட்டாங்க. 2006 கலைஞருக்கு தனிப்பெரும்பான்மையே கிடைக்கல. அப்போ பாமக காங்கிரஸ் ஆதரவோடு தான் அவர் சிறுபான்மை அரசை நடத்தினார். ஜெயலலிதா ஒரு 5 வருஷம் மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு திட்டி தீர்த்தாங்க. அப்போ கூட அவர் காங்கிரஸையும் பாமகவையும் உள்ளே வச்சு ஒரு பெரும்பான்மை அரசை நடத்தணுன்ற எண்ணம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேறு எந்த கட்சியும் வளர்ந்துடக்கூடாது. தமிழ்நாட்டில் எல்லாமே தங்களுக்கே கிடைக்கணும். அதிகாரம், விளம்பரம் எல்லாமே நம்ம கட்சி தான் கிடைக்கணும், அதுவும் நம்ம குடும்பம் தான் எடுத்துக்கணுன்ற. கூட்டணி கட்சிகளோட நிலைமை என்ன ஆகுது சார்? கூட்டணி கட்சிகள் அடிமைகள் மாதிரி தானே ஆயிட்டாங்க. இப்போ யோசித்து பாருங்கள், விசிகாவை எடுத்துங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சியாக தோன்றி தலித் பேந்தர் இயக்கத்திலேருந்து, சமூக இயக்கத்திலேருந்து, அப்புறம் தேர்தல் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு, அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு நல்லா தானே எல்லா ஜாதிக்காரங்களும் அதில் சேரலாம், நான் தலித்துக்கும் இடம் உண்டுன்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா, இன்றைக்கி ஆலூர் ஷானவாஸ், திருப்பூரூர் எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, அவங்கெல்லாம் நான் தலித் தான். விசிகா எம்எல்ஏ பாலாஜி. அப்போது அந்த கட்சி ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக வந்துடுச்சு. அவங்க நிறைய விஷயங்கள் நல்லது சொன்னாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு முதலாக திமுக கூட்டணியில் எழுப்பினவங்களே விசிகா தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், விசிகா என்ன மாதிரி ஒரு யூட்டர்ன் அடிச்சிட்டாங்கன்னா,
எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணாம், நாங்கள் அதிகாரத்தில் பங்கு வேணாம், இப்போ அதுக்கான நேரம் இல்லை அப்படின்லாம் பின்வாங்கிட்டாங்க. காரணம் என்னென்னா திமுகவின் அழுத்தம் தான். அதே போல் கம்யூனிஸ்ட்டுகள், மார்க்சிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டு 2 இடதுசாரி கட்சிகளும் உழைக்கிற மக்களுக்காக தான் கட்சி நடத்துகிறேன்னு பேர். அதனால தான் அந்த செங்கோடி வச்சிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் இப்போ இருக்கானே தெரியல சார். அதான் இருக்குதான்னு உங்களுக்கே தெரியலன்னா அந்த கட்சியில் ஒரு 30 வருஷம் பயணித்து எனக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாளும் பொழுதும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள்லேருந்து ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இப்படி எல்லா செக்ஷனும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸு போராடுகின்ற, அதுவும் நியாயமான விஷயத்துக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ 135 நாளாக இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் போராடிட்டு இருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு போராடுறாங்க. அவங்கள ஸ்கூல்லாம் திறந்தாச்சு, ஆனாலும் அவங்க நோ ஒர்க் நோ பென் சம்பளத்தை பிடிக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவங்க போராடுறாங்க. ஏன்னா அவங்க வச்சிருக்கிற கோரிக்கை நியாயம். சம வேலைக்கு சம ஊதியம், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். இது உச்சநீதிமன்றம் 80களில் அளித்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை இன்றைக்கி பாருங்கள், இத்தனை வருஷம் கழித்து, ஒரு 40 வருஷம் கழித்து அமுல்படுத்த மாட்டேன்னு திமுக ஆட்சி அடம் பிடிக்குது. என்னன்னா இந்த டீச்சர்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் 7000 ரூபாய் மாதம். எப்படிங்க ஒரே வேலையை செய்கிறாங்க, ஒரே பாடத்தை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த சம வேலைக்கு சம ஊதியம் இல்லாததால் 7000 ரூபாய் மாதம் சம்பளத்தில் வேறுபாடு இருக்குதுன்னா அதை எப்படி சகிச்சுக்குவாங்க? அது மட்டும் இல்லை, ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவங்கள ஆதரித்தார். அவங்க கோரிக்கையை எடப்பாடி ஆட்சியில் இந்த 505 உறுதிமொழி கொடுத்தாங்க இல்லையா, தேர்தல் அறிக்கை கதாநாயகின்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்களே கனிமொழி, அது வில்லனாக தான் முடிய போகுது திமுகவுக்கு. சார் 500 மது கடைகளை மூடி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சார் கனிமொழி. யாருங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறது? மதுக்கடைகளை நீங்கள் மூடினீங்கன்றீங்க. 700 கோடி ரூபாய் பொங்கலுக்கு ஒரே நாளில் சேல்ஸ் ஆகுது. மது விற்பனை அதிகரிச்சிருக்கு. கடையை மூடுறேன்னு சொல்லிட்டு ஊர் பூரா அன்லைசன்ஸ்டு பார்ஸை திறந்து வச்சுருக்கீங்க. இப்போ விற்பனை குறைஞ்சிருக்குதா? என்ன பேசுனாங்க கனிமொழி போன தேர்தலுக்கு முன்னால் சட்டமன்ற எடப்பாடி ஆட்சியும் போது? தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதுக்கு காரணமே சாராய கடைகள், டாஸ்மாக் கடைகள். நாங்கள் ஆனால் நமக்கு தெரியும், அவங்களே சாராய ஆலை ஓனரு. டிஆர் பாலு மாதிரி மற்றவங்க மாதிரி திமுகவில் நிறைய பேர் இருக்காங்க. ஜெகத் ரட்சகன் அவங்கெல்லாம் சாராய ஆலை நடத்திட்டு இருக்காங்க. அண்ணா திமுகவில் சசிகலா இவங்கெல்லாம் வச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வெளியே வராமல் அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க. ஆனால் இன்றைக்கி வந்த பிறகு 500 நாங்கள் இது பண்ணியிருக்கோன்றாங்க. யார் வெரிஃபை பண்ணுறது? எத்தனை இருந்தது, எந்தெந்த இடத்துல மூடி இருக்காங்கன்னு ஒரு அறிக்கை விவரமாக கொடுப்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன கேட்டால் தீபாவளிக்கும் சரி உங்களுக்கும் ரெக்கார்ட் சேல்ஸ் ஆகுது. இந்த பணம்லாம் மக்கள் பணம்லாம் வருமானம்லாம் அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் டாஸ்மாகில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா டாஸ்மாகில் போகிறவங்க யாரும் டாட்டா பிர்லா பிள்ளைங்கள்லாம் கிடையாது, ஆர்டினரி எம்ப்ளாயீஸ் தான். ஸோ நம்ம டைவர்ட் ஆக வேணாம். அந்த 505 தேர்தல் உறுதிமொழியில் ஒன்று, பகுதி நேர ஊழியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியத்தை நாங்கள் அளிப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ ஆட்சிக்கு 4.25 வருஷம் முடிய போகுது, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அவங்க போராடுறாங்க. நீங்களாக செஞ்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க, வஞ்சனை இல்லையா? அது ஒரு ஆளுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு ஏமாத்துறது. ஆனால் என்ன சொல்கிறாரு நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம், அவங்கெல்லாம் போராடுறது இப்போ ஃபேஷனுங்க, எலெக்ஷன் வந்தான்னு போராடுகிற அந்த மக்களை கேவலப்படுத்துகிறாரு. இதையெல்லாம் அதாவது கண்மூடி வாய் மூடி மௌனமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள். அதான் சொல்ல வர. அப்போது இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் என்றால் திமுகவை ஆதரிக்கணும், இல்லைன்னா பேசாமல் இருந்துக்கணும். அது என்ன அக்கிரமம் பண்ணாலும் ஒன்றும் வேணாம். நேற்று நியூஸ் தொலைக்காட்சி நிருபர் கரூர் மாவட்டத்தில் ஒரு குவாரியை போய் ஏதோ இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த லோக்கல் எம்எல்ஏ பையன்துன்றாங்க, எம்எல்ஏ தான் அது, திமுக எம்எல்ஏ, அவங்க அடித்து ரொம்ப படுகாயத்து ஐசியூவில் இருக்காங்க. இன்றைக்கி ஊடகங்கள் யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா? தொலைக்காட்சி இந்த இதுக்கெல்லாம் ஒரு சங்கம் வேறு வச்சுருக்காங்க இல்லையா? அந்த சங்க தலைவர்கள்
அவங்கெல்லாம் பேசுகிறாங்களா, பேச மாட்டாங்க. இதுதான், அதாவது வந்து அடிமைகளாக இருக்கிறார்கள். அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு ஊடகங்களாக இருந்தாலும், அரசாங்கம் என்ன சொன்னால் மனம் கோணாமல், மனம் வந்து அது இது பண்ண மாட்டாங்களோ அது மாதிரி விஷயங்களை மட்டும் போடுவாங்க. நேற்றோ இன்னும் பார்த்தேன் நான் ஒரு பத்திரிகை, ரொம்ப பிரபலமான தமிழ் பத்திரிகை. அதில் இந்த நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் கேன்டீனில் ஒரு இளம் பெண்ணை 3-4 பேர் கூட்டு பாலியல் வன்மம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுக்கு ஒரு திமுக பிரமுகர் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேன்டீனை நடத்துகிறவரே திமுக பிரமுகர் தான். அவர் பேரை எப்படி போடுறாங்கன்னா ஒரு பத்திரிகையில், பிரபல அரசியல் கட்சியை சார்ந்தவர். ஏன் திமுகன்னு போட்டால் பிரச்சனை வந்துடுச்சுன்னா? அப்போ ஊடகங்களும் கூட்டணி கட்சிகளும் திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க கடமையை செய்யலை. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு சுதாரிச்சுக்கிட்டு தங்களுக்கு வந்து அதிகமான சீட்டு வேணும், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறது தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ அதில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிலேயே ஒற்றுமை இல்லை, அது வேறு விஷயங்க. 2 குரூப்பாக இருக்குங்க. கொஞ்சம் பேர் என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு அங்கேயே இருக்கலான்னு சொல்கிறாங்க, செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்கள். கொஞ்சம் பேர் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணிலாம் இல்லை, நாம் கட்சியை வளர்க்கணும், ஏன் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓட்டு கேட்டு அவங்கள ஆட்சியில் வைக்கிறோம், அப்போ அதிகாரத்தில் நம்ம ஏன் போய் உட்காரக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ பஞ்சாயத்து ராகுல் காந்தி கிட்ட போயிருக்கு, கனிமொழி போய் பார்த்துருக்காங்க. ஏற்கனவே டிஆர் பாலு, சபரீசன் எல்லாம் போயிருக்காங்க. பட் ஒன்றும் சரிப்பட்டு வராததால் கனிமொழி அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ கனிமொழி ராகுல் காந்தி சந்திப்பை பற்றி வெளியே வர்ற தகவலுக்கும் உண்மைக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா ராகுல் காந்தி வந்து சரி பரவாயில்ல, எங்களுக்கு வந்து அதிகாரம் வேணான்லாம் சொல்ல. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை ஏன் நீங்கள் தர மறுக்கிறீங்கன்னு தான் கேட்டிருக்காரு. அதே போல் வந்து டிசம்பர் 15க்குள்ளே நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி எங்கள் உயர்மட்ட குழு உங்ககிட்ட சொல்லிட்டு வந்து டிசம்பர் 5ஆம் தேதி, இப்போ ஜனவரியே முடிய போகுது, இன்னும் குழுவே நீங்கள் ஃபார்ம் பண்ணல, அப்போ அந்த குழுக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டில் ஐ கேன் சே there is no finality, ஒரு முடிவு வரல. திமுக காங்கிரஸ் கூட்டணி அது வந்து முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. உடஞ்சிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், there is a big problem. இப்போ நான் லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டேன், நாளைக்கு வந்து அந்த கிரீஷ் சோடங்கர் சென்னைக்கு வராரு, அவசர கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் நடத்துகிறாங்கன்னு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் காங்கிரஸ் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு இவ்வளவும் பேசிட்டு பணிஞ்சு போனாங்கன்னா அது காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்துக்கே மிகப்பெரிய அபாயம்தான். இனிமேல் திருமாவளவன் அவர்கள் வந்து சேரன் சோழ பாண்டியன் இவங்க காலத்தில் தான் வந்து தமிழே அழிஞ்சு போடுச்சு, இந்துத்துவம் உள்ளே வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மூவேந்தர்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஏன் பேசினார், என்ன கூட்டத்தில் பேசினார், அது எனக்கு விவரம் தெரியல. ஆனால் சமூக ஊடகங்கள்லாம் நிறைய பார்த்தேன். தினகரன் கூட அதுக்கு பதில் எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்கார், டிடிவிலாம். அது என்ன அடிப்படையில் எதுக்காக பேசுனாங்கன்னு தெரில. ஆனால் இது தவிர்க்கலாம். மூவேந்தர்கள் வந்து நம்ம பல காலமாக சரித்திர புத்தகங்களில் நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கோம், சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்காங்க, நல்ல ஆட்சி நடந்திருக்குது, தமிழை வளர்த்துருக்காங்க, இப்படிலாம் சொல்லியிருக்கோம். அவர் எதை வச்சுக்கிட்டு வந்து அது வந்து தமிழை கெடுத்தாங்க, தமிழை வந்து அதாவது வடமொழிக்கு அடிமையானாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. அவர் எந்த அடிப்படையில் பேசுகிறாரு, அதுக்கான ஆதாரங்கள் என்னன்றது அதை ஒன்றும் சொல்ல, ஏதோ ஒரு எக்ஸ்டெம்போராக பேசிட்டு போகிறாரு மேடையில். அது என்ன காரணத்தை கொண்டு பேசுகிறாருன்னு தெரியல. ஒருவேளை அவரை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு வளர்த்தவங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணவங்க கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதின்னு நினைப்பாக இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். அவங்க தான் தமிழ்நாட்டையே வாழ வச்சிட்ருக்காங்கன்னு நினைப்பு இருக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க. சரி, இப்போ அதிமுக வந்து பலம் பொருந்தி இருக்கு, திமுக டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, உண்மையான போட்டியே திமுகக்கும் அதிமுகக்கும் தான். ஏன்னா இப்போ என்டிஏ கூட்டணி வந்திருக்கு, நல்ல பலம் பொருந்தி இருக்கு, டிடிவி தினகரன் அவர்களும் வந்திருந்தாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது என்டிஏ கூட்டணி வந்துங்க பலவீனமாக தான் இருக்குது. இன்னும் அது வந்து 2வது இடத்துக்கு கூட வரல. ஆஸ் ஆஃப் நவ் முதலிடத்தில் திமுக கூட்டணி தாங்க இருக்குது. அதில் வந்து எனக்கும்
எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த கூட்டணியிலேருந்து காங்கிரஸோ அல்லது வேறு சில கட்சிகளோ வெளியேறினால் அந்த கூட்டணி பலவீனமாயிடும். ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் திமுக கூட்டணி இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றா வச்சுருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கு, அதை இன்னும் வலுப்படுத்தணுன்றதுக்காக. ஸோ அதுதான் முதலிடத்தில் இருக்கிறது ஆஸ் ஆஃப் நவ். அதுக்கு போட்டி கொடுக்குற அளவுக்கு எமர்ஜி ஆகிட்டு இருக்கிறது. நாளும் பொழுதும் தன் பலத்தை பெருக்கி கொண்டு வர்றது தாவேகா தாங்க. இந்தியா டுடேயில் மூட் ஆஃப் த நேஷன்னு சொல்லிட்டு 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சர்வே போடுவாங்க. அது 2 நாளைக்கு முன்னால் அதை ஒளிபரப்புனாங்க. அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, இன்றைய தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் யார் யாருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் அகில இந்திய அளவில் என்டிஏக்கு தான் மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு தான் மெஜாரிட்டி கிடைக்கும், திமுக கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ தொலைக்காட்சிகளில் மாலை நேர விவாதம் நடத்திட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, நான் 2 விஷயத்தை அதில் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஒன்று, அந்த சர்வே நாடாளுமன்ற தேர்தலுக்கான சர்வே. நாடாளுமன்ற தேர்தலுக்கான சர்வே என்பது தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டும் ப்ரோ காங்கிரஸ் சென்டிமெண்ட்டும் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆஸ் லாங் as காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும், ராகுல் காந்தி ஒரு பிரதமர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு தானே இங்கே ஆதரவு இருக்கும் தமிழ்நாட்டில். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவுக்கு முதல் கட்சி, அதுக்கு தான் 42% இருக்குது, 45% இருக்குதுன்னு இவங்க அந்த கணக்கை இதில் சொல்கிறாங்க. இது டோட்டலி ராங். நம்பர் 1. ஏன்னா அது நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கி நடந்தால் என்னன்றது, சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஒரு தேர்தலில் எம்ஜிஆர் நாடாளுமன்ற தேர்தல் 2 தொகுதியில் தான் ஜெயிச்சார் அதிமுக. ஒன்று சிவகாசி, இன்னொன்று கோபிச்செட்டிப்பாளையம்னு நினைக்கிறேன். 2 தொகுதியில் தான் ஜெயிச்சார், 37 தொகுதியில் தோத்தார். அதை வச்சு தான் கருணாநிதி இந்திரா காந்தி கிட்ட சொல்லி டிஸ்மிஸ் பண்ண வச்சாங்க எம்ஜிஆர் ஆட்சியை. ஆனால் அவர் போய் மக்கள்கிட்ட நான் என்ன தவறு பண்ணேன்னு சொல்லி அந்த தேர்தல் வந்தது பாருங்கள், சட்டமன்ற தேர்தல், அதில் திரும்பவும் அவர் தான் ஜெயிச்சார். அப்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்போதுமே வேறுபட்டு மாறுபட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இந்தியா டுடே பண்ண அந்த சர்வே இஸ் அபவுட் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன். இன்றைக்கி நடந்தால் யார் யாருக்கு என்ன கிடைக்கும்னு, அதை சட்டமன்ற தேர்தலுக்கு பொறுத்துறதுன்றதே தவறான ஒரு விஷயம். தெரிந்தே ஊடகங்கள் இது சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மெஜாரிட்டி இருக்குது தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டாங்க, இங்கிலீஷ் மீடியமே சொல்லிடுச்சுன்னு கதை விட்டுட்ருக்காங்க. இது ஒன்று. 2வது, இந்த சர்வேக்கெல்லாம் நம்பகத்தன்மை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தேகம்தான். உதாரணத்துக்கு இதே இந்தியா டுடே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாடாளுமன்றம், அதாவது 2024 நாடாளுமன்றத்துக்கு தேர்தலுக்கு முன்னால் இதே மாதிரி சர்வே போட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, 400க்கு மேலே என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரிசல்ட் என்ன வந்தது? 272 வரல, தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. ஏதோ 4-5 வித்தியாசம் அப்படின்னா இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். அது ஒன்று எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுன்னு ஒத்துக்கலாம். ஆனால் 272 கூட கிடைக்கல, ஆனால் 400ன்னு சொன்னாங்க. ஸோ நம்பகத்தன்மை இந்த சர்வேக்கள் எல்லாம் கரெக்டாக எடுக்கிறாங்களா, நடுநிலையோடு எடுக்கிறாங்களா என்பது தெரியாது. ஆனால் உடனே நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் அது உடனே மாலை நேரத்தில் திமுக அது அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னது எது நடந்துருக்குதுன்னு நான் கேட்குறேன். அதனால் ஆஸ் ஆஃப் நவ் சேலஞ்ச் வில் பி பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே. டிவிகே தனியாக தான் போகும் போல் இப்போ இருக்கிற நிலைமைகள் நமக்கு காட்டுது. ஆனால் காங்கிரஸ் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறதால, வேறு சில கட்சிகள் அன்செட்டில்டாக இருக்கிறதால, அவைகள் ஒருவேளை தாவேகாவோட கூட்டணிக்கு வந்தாங்கன்னா இன்னும் ஆடட் ஸ்ட்ரென்த் ஆகிடும். அதனால் எந்த காலகட்டத்திலும் ஏடிஎம்கே பாஜக கூட்டணி ஒரு த்ரெட்டாவோ ஒரு சேலஞ்சராகவோ ஆட்சிக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நீங்கள் உங்கள்
இது பலமாயிடுச்சுன்னெலாம் சொல்கிறதெல்லாம் ஒரு டிடிவி 1.25% போன ஒன்றுமே பலமாயிடுச்சுன்னா அதெல்லாம் சும்மா போச்சு. சரி, இப்போது தாவேகா கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட் கூட இன்னும் கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் போயிட்டு இருந்தது. அந்த வகையில் இப்போ விஜய் அவர்கள் வந்து என்டிடிவிக்கு நேர்காணல் கொடுத்துருக்குறதா என்டிடிவி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்கப்படுதுன்னா, ஆஃப் கேமரால ஒரு பேட்டியா, இதுலேயுமே வந்து ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸா, எப்போதான் வந்து மக்களை சந்திப்பாரு, எப்போ மக்களுக்கான கேள்வியை பதில கொடுப்பாருன்ற மாதிரி சில விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க? இப்போ மோடி பிரதமராக எத்தனை வருஷம் ஆச்சு? 11 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எப்போவாவது அவர் ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்காரா? சந்திக்கல. அது சரின்னு நான் சொல்ல, அது பிரதமர், நியாயம்னு சொல்ல. அவர் பிரதமர், அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர், நாட்டு மக்களுக்கு வந்து பொறுப்பானவர் தானேங்க. இதுக்கு முன்னால் இருந்த பிரதமர் பேசாத மன்மோகன் சிங்கே வருஷத்துக்கு 3 பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சரின்னு நான் அதை வாதாட்ட வரல. அது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. பேட்டி கொடுக்கறது, பேட்டி எடுக்கிறது, அது அவங்க பேட்டி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு எந்த ரூல்ஸ்லேயும் இல்லை. புரியுதுங்களா? அவங்க பேசுகிறதுலேயே அவங்க விஷயங்களை கன்வே பண்ணிட்டு போயிடுவாங்க அதர் மீன்ஸில். ஸோ விஜய் பேட்டி கொடுக்கணுமானா கொடுக்கணும், மோடி செய்கிற மாதிரி அவர் செய்யக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அவர் ஏன் இதை வந்து கொடுக்காமல் இருக்கிறார் அப்படின்றதுக்கு அவர் பக்கம் சில காரணங்கள் இருக்கலாம். இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், தமிழ்நாட்டு ஊடகம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு குவாரியில் வந்து லோக்கல் டிஎம்கே கரூர் டிஸ்ட்ரிக்டில் அவங்க பையன் நடத்துகிற குவாரியில் என்கொயரி பண்ண போன டிவி குரூ, அவங்க சேனல் கேமராமேன் நிருபர்லாம் அடித்து கொலைவெறி தாக்குதலில் போடுறாங்க. அந்த செய்தி வெளியே வரமாட்டேங்குது. ஓகே சார். வன்கொடுமை நடக்குது நந்தனத்தில், சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்க பேரே போட பிரபல கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு போடுறாங்க. ஸோ அவர் நினச்சிருக்கலாம், நான் அவர் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியாது, ஐ அஸ்யூம். அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற ஊடகம் வந்து நடுநிலையோடு இல்லை, அது வந்து ஊடக தர்மத்தை ஃபாலோ பண்ணல. நீங்கள் ஆட்சியாளர்களை தான் கொஸ்டின் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் யார் அதிகாரத்தில் இருக்கிறோம் அவங்கள தான் கொஸ்டின் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் ஊடகங்கள் என்ன வேலையை பார்க்குதுன்னா, ஆட்சியில் இருக்கிறவனுக்கு ஜால்ரா தட்டுறாங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவனை தான் அடிக்கிறாங்க. எதிர்கட்சி மக்களால் நிராகரிக்கப்பட்டுச்சு, அது அதிகாரத்தில் இல்லை. அப்போது அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்பது தான் ஊடக தர்மம். நீங்கள் அதுக்காக அவங்கள எதிர்த்தே பேசணும் இல்லை, நல்லது பண்ணால் சொல்லுங்கள், தவறு பண்ணாலும் சொல்லுங்கள், நீங்கள் தானே மக்களுக்கு கொண்டு போகணும். அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டு ஊடகங்கள், பொதுவாக ஊடகங்கள் வந்து நம்பகத்தன்மையை இழந்து விட்டன. இப்போ எவ்வளோ பேர் நியூஸ் பார்க்குறாங்க? பார்க்குறதில்ல. ஏன்னா எல்லாம் பயாஸ்டாக இருக்குது. அந்தந்த டிவி நிறுவனங்கள் என்ன நியூஸ் காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் காட்டுறாங்க, நியூஸ் வேல்யூ உள்ள எதையும் காட்டுறதில்ல. அப்போ அவர் நினச்சிருக்கலாம், நம்ம பேட்டின்னு சொல்லி போனோம்னா அவங்க வந்து வேறு மாதிரிலாம் டைவர்ட் பண்ணி கேள்வி கேட்டு நம்மளை வந்து பிரச்சனைக்கு உண்டாக, எதுக்கு வம்ப விலை கொடுத்து வாங்கணும், நமக்கு என்ன சொல்லணுமோ அதை நம்ம வேறு மீடியங்கள் மூலம் பரப்புரை மூலம் பேசலான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆகிட்டார்னா கண்டிப்பாக கொடுக்கணும், அதில் ஒன்றும் எனக்கு 2 அர்த்தம் இல்லை. ஆனால் மக்களை சந்திக்கலை, பனையூர்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றீங்களே, இதெல்லாம் திமுகவினருடைய குற்றச்சாட்டு. அவர் மக்களை சந்திக்காததான் கரூரில் அத்தனை பேர் செத்தாங்களா? ஈரோட்டில் 2 லட்சம் பேர் அவர் பரப்புரைக்கு நிற்கிறாங்களா? ஸோ எப்படி அப்படி சொல்கிறீங்க? அவர் மக்களை சந்திக்கலை, மக்களை பார்க்கலன்னு. அவர் சந்திக்கிறார். இன்றைக்கி கூட ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோக்காலில் வேண்டுமென்றே தாவேக்கா வந்து ரோட் ஷோ நடத்தக்கூடாது, அது மாநாடு கூட்டங்கள் நடத்தக்கூடாதுன்றதுக்காகவே இந்த சட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ அது வந்து ஜனவரி 5 தாங்க வந்து அதை அமுல்படுத்தியிருக்கு அரசாங்கம். ஆனால் டெப்டி சீஃப் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டரும் அவங்க பாட்டுன்னு அவங்க போயிட்டுருக்காங்களா? அவங்களுக்கு யார், எந்த சட்டம் அவங்களுக்கு அமுலாகுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தானே யாராக இருந்தாலும். அப்போது 5000 பேருக்கு மேற் பங்கேற்கும் மீட்டிங்கில் 2 விஷயத்தை எதிர்த்து தான் அவங்க ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அதை ரத்து பண்ணணுன்னு தாவேக்கா. நல்ல விஷயம், கரெக்டான விஷயம். என்னன்னா 5000 பேருக்கு மேல் கலந்துக்கிற அந்த கூட்டங்களுக்கு க்ரௌட் மேனேஜ்மெண்ட், அதை பாதுகாப்பெல்லாம் ஆர்கனைசர் தான் பண்ணணும், ஏற்றுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் போலீஸ் எதுக்கு? உங்ககிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? பர்மிஷன் நீங்கள் கொடுத்துட்டு பொறுப்பை வந்துட்டு யார் ஆர்கனைசரோ,
உங்களுக்கு ஒன்று நல்லா தெரியுங்க, இன்றைக்கி தானாக சேர்ற கூட்டம் 5000க்கு மேலே கூடுற கூட்டம் யாருக்குன்னு சொன்னால் விஜய்க்கு மட்டும்தான். வேறு எந்த கட்சிக்கும் தானாக சேர்றதில்லை. நடிகர்ன்றதுனாலயா? நடிகர்ன்றதால இல்லை, ஆட்சியில் வரப்போகிறவர் அரசியல் கட்சி தலைவராயிட்டார். ஓகே சார். என்ன காரணத்தாலும் இருக்கட்டங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு காசு கொடுக்காம ஆளுங்க வராங்க. அப்போ அவரை வந்து கூட்டம் நடத்த விடாமல் பண்ணோன்றதுக்காக அவருக்கு தான் இந்த கண்டிஷன்லாம் போடுறாங்க. வேறு எந்த கட்சிக்கும் இந்த மாதிரிலாம் போடுறதில்ல. அடுத்தது என்ன அவங்க எதிர்த்து இருக்காங்கன்னா, ஒரே நாளில் ஒரே இடத்த 2-3 கட்சிகள் கேட்டால் அதில் ரிகக்னைஸ்டு அரசியல் கட்சிக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அந்த ரிகக்னைஸ்ட்லேயே 2-3 பேர் கேட்டாங்கன்னா அவங்க சட்டமன்றத்தில் எவ்வளோ எம்எல்ஏ வச்சுருக்காங்களோ அதை பார்த்து அவங்களுக்கு முன்னுரிமை. இது எப்படிங்க வந்து சரியாக இருக்க முடியும்? இப்போ தாவேகா வந்து இட்ஸ் நாட் ஏ ரிகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஏன்னா அது இப்போ தான் தேர்தல்லையே நிற்க போகுது. இட் இஸ் ஏ ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி ஒன்லி. அப்போது ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிகளுக்கெல்லாம் இவங்களே, இப்போ உதாரணத்துக்கு வேலூரில் 8ஆம் தேதி நடக்க போகிறதா தாவேகாவுடைய அடுத்த பரப்புரை கூட்டம் February 8ன்னு தகவல்கள் வந்துட்டுருக்கு. இப்போ அதே இடத்துல போயிட்டு திமுக ஒரு ஆள் கேட்டார்னு வச்சிங்களேன், இந்த எஸ்ஓபி படி திமுகவுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரே இடத்துல. இது மாதிரி ப்ராப்ளம் பண்ணலாம்ல. அப்போ இது வந்து ஒரு சமமான வாய்ப்பு இல்லை, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை ஒன்றா சொல்லலாம், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ். டேட் ஆஃப் யார் என்ட்ரி கொடுத்தாங்களோ, யார் முதல் தேதியில் மனு கொடுத்தாங்களோ வேண்டுகோள், அந்த தேதி அடிப்படையில் கொடுக்கணுன்னா கூட ஒரு காமன் சென்ஸ் இருக்குது. அதை விட்டுட்டு அந்த அடிப்படையில் கிடையாது தான். அது வந்து ரிஜிஸ்டர்ட் கட்சியானால் அதுக்கு முன்னுரிமையாக 2 ரிஜிஸ்டர்ட் கட்சி ஒரே இடத்த ஒரே நாளில் கேட்டால் அதில் வந்து யாருக்கு அதிக பலம் இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கணுன்னா சமத்துவமே இல்லை, ஈக்குவாலிட்டியே இல்லையா? அப்போ இது ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக தானே பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அவரை வெளியே வர விடாமல் பண்ணுறதுக்கு தாம்மா கரூர்லேயே இதெல்லாம் நடத்துனாங்க. அவர் வெளியே வர விடாமல் பண்ணிவிட்டு வெளியே வர்றதில்லைன்னா அதனால் இது வந்து தவறான ஒரு வாதம் தான். அவர் வந்து மக்களை சந்திக்க தயாராக தான் இருக்கார். ஆனால் அதுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம் இல்லைங்க. அதுவும் கரூரில் நடந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் சைன்னுவாங்க ஆங்கிலத்தில். இப்போ ஒரு முறைக்கு 2 முறை பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? அதுதான் விஷயம். ஒரு பக்கம் ஒரு 20 நாள்ல 46 போக்சோ வழக்குகள் வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் முதல்வர் என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? நமக்கே தெரியும், இதை நம்ம வந்து எல்லாரும் பேப்பர் படிக்கிறோம். ஒரு பீகாரில் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து கொலை பண்ணி இப்போ அது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம் சார். எவ்வளோ குரூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. எதுக்காக அதை கொலை பண்ணாங்க? இப்போ தமிழ்நாட்டு பெண்கள்லாம் போய் வெளிநாட்டிலேருந்து நம்மளை நம்பி வந்திருக்காங்க, வேலைக்காக வந்திருக்காங்க, கூலி வேலைக்காக. அப்போ அவங்க இப்போ நந்தனம் கேன்டீனில் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தது, கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பக்கத்தில் என்ன நடந்தது, இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு முதல்வர் நினைச்சாருன்னா அவர் சொல்கிறார் பாருங்க, போதையில்லா தமிழகத்தை நாம் உருவாக்குவோம்னு வீடியோ போடுறாரு. ஆனால் இன்றைக்கி போதை கலாச்சாரம் திருத்தணியில் ஒருத்தனை ட்ரெயின்லேயே வெட்டினாங்க. அவன் என்ன கதின்னு இது வரைக்கும் தெரியல, அவனை கடத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஆக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பொதுவாக சந்தி சிரிக்குதுங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு இருக்குது, இந்தியாவிலேயே அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறவங்களுக்கு என்ன இருக்குங்க, நம்ம கண்ணால் பார்க்குறோம் இல்லை. காவல்துறை என்பது ஏவல் துறையாக மாறிவிட்டது. ஆளுங்கட்சிக்கு சேவகம் பண்ணுறதுக்கே அதுக்கு நேரம் இல்லை. அப்போ அந்த மாதிரி தான் வந்து நம்ம அதை வந்து பார்க்கணுமே தவிர, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, தமிழ்நாடு தான் இன்னொன்று கூட சொல்லியிருந்தார, சமீபத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மகாநாடு நடந்தது கும்பகோணத்தில். அதில் போய் முதல்வர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு தரும் ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்றாரு. இது எவ்வளோ பெரிய பச்சை பொய்ங்க. ஆந்திராவில் முஸ்லீம்ங்க நல்லா தான் இருக்காங்க. கேரளாவில் பாப்புலேஷனில் 1/3 முஸ்லீம், 1/3 இந்து, 1/3 கிறிஸ்டியன். அங்கே நல்ல மத நல்லிணக்கம் இருக்குது. அப்புறம் தெலுங்கானாவில் முஸ்லீம்ஸ் ஏராளமாக இருக்காங்க, ஹைதராபாத் அங்கெல்லாம். இப்போ இதெல்லாம் வந்து கர்நாடகாலையும் ப்ராப்ளம் இல்லை.
அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான், அதுவும் திமுக ஆட்சியில் இருந்தால் தான் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்புன்றதெல்லாம் இது வந்து என்னத்துன்னு சொல்கிறது, ஒரு முதலமைச்சர் பொது வெளியில் இப்படி பச்சை பொய் சொல்கிறாரு. அப்போ இதே மாதிரி தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் எல்லாம் படிக்க ஆரம்பித்தோமா? அப்போ பாரதியார் பாடினார் இந்த பாட்டை, அப்போ வந்து அதெல்லாம் வீணா? அதனால் திமுக எப்பவுமே அவங்கக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, அவங்க தான் தமிழை காப்பாற்றுறாங்க, அவங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்றுறாங்க, தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை காப்பாற்றுறாங்க, இந்தி வராமல் தடுத்துட்டு இருக்காங்க, மதவாதம் வராமல் தடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் எல்லாம். அவங்க இல்லைன்னா இந்தியா தமிழ்நாடெல்லாம் அழிஞ்சிரும்னு பேசுகிறாங்களே, இதெல்லாம் வந்து சிரிப்பதற்கு தான் எடுத்துக்கலாமே தவிர அதெல்லாம் ஃபேக்டாக எடுத்துக்க முடியாதுங்க. ஜனங்களுக்கு எல்லாம் தெரியுது. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன சார்? அதே மாதிரி தாவேகாவிடம் இன்னும் கூட்டணி யாரும் வரலை, அவங்க என்ன தனித்து போட்டியிட போகிறாங்களா? இல்லை, கூட்டணி வரலன்னா தனித்து தானே போட்டியிடணும். அதுக்காக யாரையாவது போய் பிடிச்சிட்டு வந்தா கூட்டம் வர முடியாதா? ஜெயிக்க முடியுமா சார்? இல்லை, அதெல்லாம் நம்ம இல்லை இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. கூட்டணி வச்சும் தோத்து இருக்காங்க. 15 கட்சிக்கோட கூட்டணி வச்சு கலைஞர் தோத்து இருக்கிறாரு. கூட்டணி இல்லாமல் திமுக இதுவரையில் 67லேருந்து ஜெயிச்சதே கிடையாது. அதனால் கூட்டணி இல்லாமல் பல நேரங்களில் எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு, சிறிய சிறிய ஒரு கட்சிகளை வச்சுக்கிட்டு, பெரிய கூட்டணி இல்லாமல். அதனால் அது மக்கள் இன்றைக்கி வந்துங்க, மக்கள் மனசில் வந்து ஒரு சலிப்பு, அலுப்பு, அதிருப்தி வந்துடுச்சுங்க. 2 கட்சியும் மாறி மாறி தமிழ்நாட்டில் ஒரு 50-60 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. புதுசாக ஒரு ஆள் வரட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சுங்க. அதனால் இந்த மாற்றம் நடக்கணும், மாற்றம் வரணுன்ற அந்த உணர்வு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வேகமாக வரப்போதோ அந்த அளவுக்கு நீங்கள் தனியாக நின்னாலும் உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. அதனால் தாவேகா வந்து தனியாக தான் நிற்குமா இல்லையான்றது இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் தெரிஞ்சிருங்க. தேமுதிக வந்துங்க, அவங்க வந்து நிலைகளை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. கடலூரில் ஜனவரி 9 மாநாட்டில் அறிவிப்பேன்னாங்க. அப்புறம் இன்றைக்கி பிப்ரவரி 2 or 3 அறிவிக்கிறேன்றாங்க. அது சாதாரண ஆட்கே புரியுதா? பேரம் அவங்க எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவை ஒரு ராஜ்யசபா சீட்டு டபுள் டிஜிட்டில் வேணுன்றாங்க. முடிஞ்சால் துணை முதல்வர் கொடுத்தாலும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு கடந்த தேர்தலில் less than 1% ஓட்டு தான் இருந்திருக்கு. அப்போ தங்கள் பலம் என்ன கேட்கலாம், பேரம் பேசுறதுக்கு ஒரு அளவீடு இருக்குது இல்லைங்களா? பெரிதினும் பெரிதுகேல்னு பாரதி சொன்னாருன்ட்டு எனக்கு துணை முதல்வர் கொடுங்க, ராஜ்யசபா கொடுங்க, முடிஞ்சால் ராஜ்யசபாவில் வந்து மந்திரி ஆக்கிடுங்க மத்திய அமைச்சரவையிலன்னா இதெல்லாம் நடக்குமா? ஸோ அவங்க வந்து ஓவராக வந்து பேராசை தான் பெரு நஷ்டமாக முடியும்னு நான் நினைக்கிறேன். அது அவங்க நிலைமை அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே சார், பல கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார்.